ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான மொறுன்னு நம்ம கோழிக்கால் ஃப்ரை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா சுடுதண்ணி நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இது மாதிரி கோழிக்காலை ஒன்று ஒன்றா அதில் எடுத்து போட்டு அது மேலே இருக்கிற தோலை எல்லாமே நீக்கிடணும். இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த விரலெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கத்தி வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அது எல்லாமே ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கரம் மசாலா. இது நான் வீட்லேயே அரைச்சது. அது ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது சில்லி பவுடர், அதுவுமே 1 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அது 4 ஸ்பூனுக்கு. அடுத்தது மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சால்ட்டு, சிக்கன் 65 மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்தோம் இல்லையா, அதையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே வெறும் மிளகாத்தூள் இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையுமே எடுத்துக்கிட்டேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா. இது நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையுமே போட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இது கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பத்தலைனா மீதி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கை விட்டே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா கரண்டிலாம் போட்டிங்கன்னா வராது. இதில் கை விட்டுங்க பாருங்கள். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ அவங்களுக்காக தான் செஞ்சது இதை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலையும் இது மாதிரி எடுத்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா முழுவதுமே இந்த காலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கை விட்டு நல்லா இது மாதிரி எல்லா மசாலாவுமே இந்த கால் ஃபுல்லாக படணும். நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிரட்டி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அது மாதிரி நல்லா ஊறணும். அப்படி டைம் இருந்ததுன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 hour கூட நம்ம நல்லா ஊற வைக்கலாம். நான் ஒரு 1/2 hourக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன்.
அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு, பொரிக்கிற அளவுக்கு. பாருங்கள், 1/2 நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. காலெல்லாம் இது மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். படப்படன்னு வேகிற டைமில் அந்த கால் எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து இதை கேர்ஃபுல்லாக செய்யணும். எனக்குமே நான் நிறைய முறை செய்யும்போது மேலே எல்லாமே பட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் உள்ளே வேகவே வேகாது, கருகிடும். ஸோ வந்து சிம்மில் வச்சுட்டே வந்து இது மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் எடை இருந்தே இதை வந்து வறுத்து எடுக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு. சரி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பரான கோழிக்கால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, இதை தான் அடிக்கடி கேட்பா. ஸோ அவளுக்காகவே இதை வந்து நாங்கள் செஞ்சோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா போட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இதை விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டான மொறுன்னு கோழிக்கால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டிருக்கோம். அதனால் நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.